சொன்னது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. 5 நாள் 17 சீக்கிரமே சூப்பர் டெய்லர்ஸ் குடும்பம் எல்லாம் எந்திரிச்சிட்டு பாட்டு போடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு பாடி முடிச்ச உடனேயே சண்டை போடுற சாப்பாடு கிடையாது. பார்வதி பண்ண பிரச்சனை பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜே லைட் எடுத்ததுக்கு லைட்டர் எப்படா நீ எடுக்கலான்னு அது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பார்வதியுமே மன்னிப்பு கேட்கறேன்னு ஒரு தோப்புக்கரம் போட்டா. அப்படி 16 பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் QC சர்டிஃபிகேட் கிடச்சி அடுத்த லெவல் QC பார்க்கலாம் என்ன வேணாம் பண்ணலாங்கிற ஒரு இது வந்துச்சு. QC அப்கிரேட் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் தான் பல பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஷோவில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பேசிக் விஷயம் இல்லாமல் அவரும் சொல்கிறாரு. அதை இவங்க கன்வே பண்ணுற ட்ரை பண்ணும்போது எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது கண்டுக்காட்டி கூட பரவாயில்ல, இது பார்வதி பண்ணியிருந்தா மன்னிப்பு கேளு பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பிரச்சனைக்கு இருப்பாங்க. QC கரெக்ட் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் சூப்பர் டெய்லர்ஸ் இருக்கிறவங்களுமே சின்ன சின்ன விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கு ஓகே அப்படி இல்ல, நீ ஒரு ஆளுக்கு அப்ரூவ் பண்ண, நான் ஒரு ஆளுக்கு அப்ரூவ் பண்ணேன். நீங்க வழக்கம் போல வந்து டாபிக் டிவைட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இருக்கா? பார்வதியை எல்லாரும் பண்ணுறதுக்கு பார்வதி திருப்பி டைரெக்டாக பழி வாங்கலாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டர்மெலன் சார் திவாகர் அதுக்கு துளி கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அறிவு இருக்கா? இட்ஸ் காமன் ஃபுட். அவரு மொத்தம் வினோத் தான் எனக்கு பண்ணார். வினோத்துக்கு மட்டும் நீ அப்ரூவல் கொடுக்கறீங்க. அந்த இடத்துல அந்த சாப்பாடு நீ சாப்பிட்டதனால இப்போ என்ன நிலைமை ஆச்சு பாத்தியா? ஊரே சேர்ந்து குத்திட்டு இருக்கானுங்க. நீ அப்ப கூட பழி வாங்கலாம்னு நினைக்கும் போது கோஆப்ரேட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அந்த பக்கம் இருக்கிறவங்களும் கரெக்டாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி திவாகர் சொல்லும்போது ஏற்கனவே பார்வதி ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதில் எண்ணெய் எடுத்து ஊற்றுற மாதிரி தான் ஆகுது. வினோத் திவாகர் காம்போ அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அருமையாக தான் இருக்க மாட்டேங்குது. ஆடா போடாங்கிற அளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஆகிட்டாங்க. அந்த பாட்டில் ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் சொல்லுங்க சார். ஆதிரை தயாரித்து ஜூஸ் பாட்டில் நல்லா இருந்துமே பார்வதி ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லி ஆதிரை மேலே வன்மத்தை காட்ட ஆதிரை எனக்கு ஜூஸ் மட்டும் ஒன்று மட்டும் எடுத்து வீசிட்டு போயிட்டு அப்படி கலையரசன் ப்ரோதை சாப்பிட்டுன்னு நினச்சோம்னா அப்படியே சாப்பிட்டு வந்து டேபிளை பூரா பறக்க விட்டுருந்தாப்புல. சொல்லுங்க அந்த பாட்டுக்கு ரீசன் சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணல போ நீயே பண்ணு, உனக்கு தான் எல்லாரும் பண்றாங்கல. அவங்கள பழிவாங்க முடியாத போற விரக்தி திவாரமான திருமண கதையா தூக்கி வீசிட்டு பார்வதி எனக்கு இந்த பேட்ச் வேண்டாம் இந்த ஜட்ஜ் பதவி வேண்டாம்னு சொல்லி வீசிட்டு போயிட்டு அப்படி உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? உனக்கு எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க. நானே பார்வதி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தால் தான் பழி வாங்க முடியாம போது கூட வேதனை இல்லை. ஆனால் பழி வாங்கும் போது கூட இருக்கிறவங்க இந்த பழி வாங்க கூட அதை பண்ணுவான் பாருங்க, அதுதான் வேதனை. அதுக்கு நீ இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்ட் கிடையாது. யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இன்னைக்கான கதை அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.